உட்காந்துட்டு இருக்க? கரண்ட் இருந்தா தானே டிவி ஓடுறதுக்கு. கரண்ட் காலையில 9 மணிக்கு போச்சு, இன்னும் வர காணல. ஓ அப்படியேம்மா, கரண்ட் போயிடுச்சா? சுத்தம் போ. அப்பா காலையில 9 மணிக்கு போனா சாயந்தரம் 6 மணிக்கு தானே வரும். நாளை கரண்ட் நிப்பாட்டிட்டானுங்களா? இவனுக்கு ஒரு வேலை வெட்டியே கிடையாது. சே சே. சரி, சும்மா தானே உட்காந்துருக்க, வந்து கிச்சன்ல எனக்கு காய்கறி நறுக்கி கொடுவா. அட போம்மா, நானே டிவி பார்க்கலாம்னு வந்து உட்கார்ந்தா கடைசியில டிவியே ஓடுது. நீ என்ன காய்கறி நறுக்கி தர சொல்றப்போ நான் வெட்டி தர மாட்டேன். அம்மா என்னம்மா, அதோ வந்துடுறேன்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் அங்கேயே உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ நான் மட்டும் எல்லா காய்கறியும் நறுக்கி வைக்கணுமா? இங்கே வாங்கல நீங்க. இவ வேற ஆரம்பிச்சுட்டா. இதோ வரேன், இருடி. ஓஹோ, மேடம் இங்கே தான் உட்காந்துருக்கீங்களா? என்ன மட்டும் எப்போ பார்த்தாலும் எல்லா வீட்டு வேலையும் செய்ய சொல்றீங்க. உங்க மகாராணி இங்கே தானே உட்காந்துருக்கா, அவளையும் கூப்பிட்டு காய்கறி நறுக்க சொல்ல வேண்டியது தானே. நானை மட்டும் உங்களுக்கு இழிச்சு வையாமா அவளையும் கூப்பிட்டு இப்போ வெட்ட சொல்றீங்க. அவள் வெட்டினாலும் நானும் வெட்டுவேன், இல்லைன்னா நானும் காய்கறி உங்களுக்கு வெட்டி தர மாட்டேன், பார்த்துக்கோங்க. அவ சின்ன பிள்ளை, போக போக கத்துக்குவா. நீ பெரிய பிள்ளை தானே, அவளுக்கு சமமா நீனும் உட்காந்து விளையாடிக்கிட்டு இருக்க. வந்து காயில இருக்கவா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவ சும்மா தானே உட்காந்துருக்கா, அப்ப நானும் சும்மா தான் உட்காந்துருப்பேன். சரி, அவளும் சும்மா உட்காந்துருக்கா, நீயும் போய் சும்மா உட்காந்துக்கோ. நானும் சமைக்க மாட்டேன், சும்மா உட்காந்துக்கிறேன். சரியா? அப்ப யாருமே சமைக்க வேணாம். எப்படி சோறு குழம்புலாம் திங்குறீங்க நானும் பாக்குறேன். என்ன டிவி ஓட மாட்டேது? சி, கரண்ட் இல்லையா? இந்த கரண்ட்டும் சதி பண்ணுது பாரு. சரி, நம்ம கிச்சனுக்கே போவோம். வயிறு வேற ரொம்ப பசியா இருக்கு. இப்ப போய் திங்கிறதுக்கு ஏதாவது கேட்டா மண்ணில ரெண்டு கொட்டு வைப்பாங்களே. என்கிட்ட பையில ஒரு 10 பைசா கிடையாது. பக்கத்துல இருக்க கடைக்கு போய் தேருமுட்டையாவது வாங்கி சாப்பிடலாம். இப்ப போய் அம்மா கிட்ட காசு கேட்டா அதுக்கு 2 திட்டுவாங்களே. என்ன பண்றது நம்ம இப்ப? இந்நேரம் அப்பா வீட்டுல இருந்தாவது அவங்கள்ட்ட காசு வாங்கிட்டு நம்ம கடைக்கு போயிருக்கலாம். அதுவும் கிடையாது. கொஞ்ச நேரம் உட்காந்துருப்போம். அப்பா வந்துட்டாங்கன்னா அவங்கள்ட்ட காசு வாங்கிட்டு போயிட வேண்டியதுதான். ஜாலி ஜாலி. சரி, அது வரையும் நம்ம போய் ரூம்ல இருப்போம். பூமாரி, செல்லம் பூமாரி. அப்பா வந்துட்டீங்களா? வந்துட்டேன்டா செல்லம். அப்பா அப்பா எனக்கு ஒரு 2 ரூபாய் காசு மட்டும் கொடுக்குறீங்களா? பக்கத்துல இருக்க கடைக்கு போய் நான் தேன் மிட்டாய் வாங்கிக்கிறேன். சொல்லுங்கப்பா, எனக்கு ஒரு 2 ரூபாய் மட்டும் கொடுங்கப்பா. தரேன்டா செல்லம். அதுக்கு முன்னாடி அப்பா உங்களுக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருங்க. என்னப்பா வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஐ, பெரிய பையா இருக்கே. அப்ப தீர ஜாமான் நிறைய இருக்குமே. கொடுங்கப்பா இங்க. உள்ள என்ன இருக்குன்னு போய் பிரிச்சு பார்க்க வேண்டியதுதான். உள்ளார 2 சாக்லேட் இருக்கும், சரியா? நீ ஒன்று எடுத்துக்கிட்டு அக்கா கிட்ட ஒன்று கொடுத்துரு. இப்போதானே ஆஃபீஸ்ல இருந்து வந்தோம், அதுக்குள்ள யார் ஃபோன் பண்றா? ஹலோ, சொல்லுங்க சார். ஓ அப்படியா, உடனே வரணுமா? ஓகே சார், வந்துடுறேன். சரிங்க சார், சரிங்க சார். அப்போ வச்சிடுறேன். பூமாரி, அப்பாவுக்கு ஆஃபீஸ்ல இருந்து ஒரு முக்கியமான கால் வந்திருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன், சரியா? சண்டை போடாம நீ ஒன்று அக்கா ஒன்று எடுத்துக்கோங்க. பாய். என்ன காதுலே வாங்க மாட்டா பூமாரி? எப்பா, சரி சரி, நான் போயிட்டு வரேன். உள்ள என்ன இருக்குனே தெரியலையே. கை வேற உள்ள இட்டு போக மாட்டேதே. சரி, நம்ம தலைக்கீழ கொட்டிடுவோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரி மில்க் சாக்லேட். அப்பாவுக்கு எவ்வளவு நல்ல மனசு. இவ்வளவு பெரிய சாக்லேட் வாங்கி கொடுத்துருக்காங்களே. இதுவரை அம்மா ஒரு 5 ரூபாய் டைரி மில்க் கூட வாங்கி கொடுத்தது கிடையாது. அப்பா எவ்வளவு அழகா இருக்கு, பார்க்கிறதுக்கே நல்லா அழகா இருக்குது. என்ன இது, 2 வேற வேற டிசைன்ல இருக்கு. அப்ப இது வேற முட்டாய், இது வேற முட்டாயா? ரெண்டுலயுமே எழுதி இருக்கு டைரி மில்க்னு. அதுல முட்டை முட்டையா இருக்கு, இதுல சப்பன அமுங்கி போயிருக்கு. இப்ப இது ரெண்டுத்துல நம்ம எதை எடுத்துக்கிறது? தேனுக்கு எதை கொடுக்கறது? சரி, நம்ம அந்த முட்டை முட்டையா இருக்கிறத எடுத்துக்குவோம். உள்ளார அப்பதான் நிறைய பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்புலாம் வச்சிருப்பாங்க. இதை கொண்டு போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் காட்டலாம். நம்ம இவ்வளவு பெரிய டைரி மில்க் இப்பதானே ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறோம். அவங்களுக்கெல்லாம் நல்லா கொடுத்துட்டு சாப்பிடலாம். எடுத்துட்டு ஓட வேண்டியதான். அவ பார்த்தானா இதுதான் வேணும்னு சொல்லி பிடிங்கிப்பா. இது அப்படியே கிடைக்கட்டும், நம்ம போயிடலாம். சரி, நம்ம 2 ரூபா தான் கேட்டோம். அப்பா நமக்கு இவ்வளவு பெரிய டைரி மில்கே வாங்கிட்டு வந்திருக்காங்களே. சரி, நம்ம எடுத்துட்டு போவோம். ஏய் பூமாரி, பூமாரி, வெளியில பைப் இருக்குல்ல, தண்ணி வருதான்னு எட்டி பாரு. வந்ததுன்னா குளத்து எடுத்துட்டு போய் வச்சு தண்ணி பிடி. கூப்பிடுறதுக்கு காதுல விழலையா? ஊன்னு ஒரு சத்தம் கூட போட மாட்டேன். ஏ தேனே, என்னன்னு போய் பாரு. அவங்க இருக்காளா இல்ல ஓடிட்டாளான்னு பாரு, போ. எப்ப பார்த்தாலும் நீ எந்த வேலையா இருந்தாலும் என் தலையிலே வந்து போடு. அங்கே கூட போய் நீ எட்டி பார்க்க மாட்டியா? அதுக்குமே நான் தான் போடுமா? எங்க அவளை ஆளை காணும். இது என்னது பையே? ஆஹா, பக்கத்துல டைரி மில்க் சாக்லேட்லாம் வேற இருக்கு. பையத்துக்கு ஓரமா போடுவோம், சாக்லேட் எடுத்து பையில வச்சுப்போம். டைரி மில்கே தான், ஆனா யாரு கொண்டு வந்து இங்க வச்சிருப்பா? அதுவும் இவ்வளோ பெரிய டைரி மில்க்கு நம்ம வாங்கலையே. அம்மா கண்டிப்பா வாங்கியிருக்க மாட்டாங்க. அப்ப இது யார் வாங்கிட்டு வந்ததா இருக்கும்? தெரிஞ்சுட்டு அப்பதான் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அப்ப வாங்கினதான் வாங்கிட்டு வந்தாங்க. அவளுக்கு ஒன்று எனக்கு ஒன்று வாங்கிட்டு வர வேண்டியதானே. சரி,
ஒண்ணே ஒன்று வாங்கிட்டு வந்திருக்காங்களே, ஆளுக்கு பாதி பாதி எடுத்துக்க சொல்லுவாங்க. இப்போ என்ன பண்ணுறது? சரி சரி, அந்த பூமாரி வேற எங்கேயோ ஓடி ஒளிஞ்சிட்டா. நம்ம பாட்டுக்கு பாதிக்கு மேலே எடுத்துட்டு அவளுக்கு ஒரு 4 பீஸ் மட்டும் போடுவோம். கேட்டால் அப்பா 10 ரூபா டைரி மில்க் தான் வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லி சமாளிச்சிக்க வேண்டியதுதான். தேனு, உனக்கு மண்டை ஃபுல்லாக மூளை போ. சரி, நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா கட்டியாக தான் இருக்குது. இப்போவே பாதி தின்ட்டு பாதி மட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடுப்போம். அவளுக்கு என்ன தெரிய போதே, தெரிஞ்சாலும் சமாளிச்சுக்கலாம். விட்டு வயிற்றுக்குள்ளே போனதுக்கப்புறம் யாரால என்ன பண்ண முடியும் பார்த்துக்கோ. அம்மாவுக்கும் தெரியாது. இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதுதான். நினைத்தேன் வந்தாய் டைரி மில்க். இப்பதான் கிச்சன்ல அவ்வளவு வேலை பார்த்துறாரு, அதுக்குள்ளார இங்க என்ன இப்படி கிடக்கு? சரி, இந்த பையன் யார் எடுத்துட்டு வந்து இங்க போட்டிருப்பா? எடுக்கிற பொருள் எடுக்கிற இடத்துல வைன்னு சொன்னா ஒருத்தவங்களுக்கும் மண்டையில ஏறாது. சரி, எப்பா டேஸ்ட்னா டேஸ்ட், அப்படி ஒரு டேஸ்ட். இந்த மாதிரி ஒரு சாக்லேட் இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டதே இல்லையா? அவ வேற வந்துட்டா போல இருக்கே. கடவுளே, இன்னுமா கரண்ட் வரல? நானே ஒரு டைரி மில்க் முழுசா தின்னுட்டு வந்துட்டேன், அது வரையும் கரண்ட் வராம இருக்கு பரிச்சை. சரி, நம்ம இந்த பாதி சாக்லேட்டை மட்டும் எடுத்துட்டு போய் கொடுப்போம். கொடுத்துட்டு நைஸா இங்க இருந்து எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். என்ன இவ சம்பந்தமே இல்லாம இங்க வந்து இப்படி எக்ஸசைஸ் பண்ணிட்டு நிக்கிறா? ஒருவேளை அவ கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்றது? நம்ம அதிகமா சாப்பிட்டுட்டோன்னு. ஒருவேளை இவளுக்கு தெரிஞ்சிருச்சோ நம்ம ஓரியோ டைரி மில்க் இவளுக்கு தெரியாம எடுத்துட்டு போயிட்டது. என்ன பண்றது இப்ப? சரி, நம்ம அந்த பாதியை மட்டும் கொடுப்போம். என்ன இந்த லூசு நம்மள பார்த்து சிரிக்குது? சரி, நம்மளும் சிரிப்போம். ரொம்ப சந்தோஷம். சரி, இந்த கிறுக்குக்கு தெரியாது போல இருக்கு அப்பா வாங்கிட்டு வந்து வச்சது. சரி சரி, அப்ப நம்மளுக்கு நல்லா வாட்டமா போச்சு. இந்த பூமாரி, அப்பா ஒரு டைரி மில்க் சாக்லேட் வாங்கிட்டு வந்து இங்க வச்சாங்களா? நான் பாதி எடுத்துட்டு உனக்கு பாதி வச்சிருக்கேன். நம்ம தான் ஏற்கனவே ஒரு பாக்கெட் முழுசா எடுத்துட்டு போயிட்டோமே, அப்ப இவளுக்கு தெரியாதா? என்ன பாத்துக்கிட்டே இருக்க? இந்த புடி ஒண்ணுதான் வாங்கிட்டு வந்தாங்க, உனக்கு பாதி வச்சிருக்கேன். என்ன இது சம்பந்தமே இல்லாம அவளோட பாதி சாக்லேட்டை நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறா? நம்ம கேட்டாலும் ஒரு பீஸ் கூட கொடுக்க மாட்டாளே, என்னாச்சு இவளுக்கு? அப்பா எப்படியோ இவளை ஏமாத்தி இந்த கிறுக்கி கிட்ட பாதியை கொடுத்தாச்சு. நல்ல வேலை நம்ம அதிகமா எடுத்துக்கிட்டது இவளுக்கு தெரியல. தேன் மாறியா கொக்கா. என்ன இது சாக்லேட் கொடுத்துட்டு அவ பாட்டுக்கு போறா? என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியலையே. ஓஹோ, இப்ப புரிஞ்சிருச்சு. அப்ப 2 சாக்லேட் வாங்கிட்டு வந்து வச்சது தெரியாம ஒண்ணு தான் வாங்கிட்டு வந்தாங்க நினைச்சு அவ பாதி எடுத்துக்கிட்டு என்கிட்ட பாதி கொடுத்துட்டு போறா போல இருக்கு. சரி சரி, இதுவும் நல்லதுதான். நம்மளுக்கு கிடைச்சது யார் நம்ம விடுவானே, இதை நல்லா சாப்பிட வேண்டியதான். ஞம் 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 ஞம். ஞம் 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 ஞம். அப்பா, இந்த ஃப்ளேவர் நல்லா டேஸ்டாவே இருந்தது. எப்படியோ நம்ம நிறைய எடுத்துட்டு அவள்கிட்ட கொஞ்சமா கொடுத்துட்டோம். நம்மளும் சாப்பிட்டு முடிச்சுட்டா இனிமே எந்த பிரச்சனையும் கிடையாது. பூமாரி, அக்காவுக்கு ஒரு சாக்லேட் கொடுத்துட்டு நீ ஒரு சாக்லேட் தானே எடுத்துக்கிட்ட? தேனு, என்ன ஒண்ணுமே சொல்ல மாட்டேற? சாக்லேட் எப்படி இருந்தது? ஆமா, நீ என்ன ஃப்ளேவர் எடுத்துக்கிட்ட? டைரி மில்க் ஓரியோவா டைரி மில்க் சில்கா? என்னது டைரி மில்க் சில்க் டைரி மில்க் ஓரியோவா? ஆமா, 2 சாக்லேட்ல வாங்கிட்டு வந்தேன். ஒன்னு ஓரியோ வாங்கிட்டு வந்தேன், இன்னொன்னு சில்க் வாங்கிட்டு வந்தேன். பூமாரியை ஒன்னு எடுத்துக்க சொல்லிட்டு உன்கிட்ட ஒன்னு கொடுக்க சொன்னனே, கொடுக்கலையா அவ? கொடுத்தாப்பா கொடுத்தா. இப்பதான் எனக்கு புரியுது. அம்மா ஏற்கனவே ஒரு சாக்லேட் எடுத்துக்கிட்டு தான் இன்னொரு சாக்லேட் இங்கேயே போட்டு போனீங்களா? இது தெரியாம நான் வேற என்னோட பாதி சாக்லேட் அவள்கிட்டயே கொடுத்துட்டேனே, இந்த பூமாரிய. சரி, உங்க அம்மா எங்க கிச்சன்ல இருக்காளா? சரி, நான் போய் அவள்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். ஏய் பூமாரி, பூமாரி செல்லம், கொஞ்சம் திரும்பி அக்காவை பாருங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா ஓரியோ டைரி மில்கை எடுத்து எனக்கு தெரியாம சாப்பிட்டது இல்லாம நான் என்னோட டைரி மில்கை பாதி எடுத்துட்டு வந்து கொடுக்குறப்பவே அமுக்குனி மாதிரி வாங்கி திம்ப. உன்னை என்ன பண்றேன்னு பாருடி. திம்பியா திம்பியா திம்பியா, எனக்கு என் சாக்லேட் வேணும். குடு குட்ரி குட்ரி, திரும்ப குட்ரி.
தள்ளி விட்டுட்டு போன என்ன பண்றேன்னு பாரு உன் முடிய எப்படி பிச்சை 1000 மட்டும் பாருடி ஓஹோ நீ அடிக்கிறானே நான் மட்டும் பாத்துட்டு இருப்பேனா நானும் உன்னை அடிப்பேன் நீ லூசு மாதிரி சாக்லேட் எடுத்து வந்து கொடுத்துட்டா நானா பொறுப்பாவேன் உன்னை இன்னைக்கு சும்மா விட மாட்டேன் பூமாரி இந்த கை தானே என் முடிய பிடிச்சு இழுக்குது இப்போ எப்படி கடிக்கிறேன்னு பாரு கடிக்காத எரும மாடு வலிக்குது எரும மாடு விடுறி அம்மா இங்க வாங்கலாம் என்னம்மா 2 பேரும் அடிச்சிட்டு இருக்கீங்க? எந்திரிங்கம்மா, எதுக்குமா அடிச்சிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்கப்பா நீங்க 2 சாக்லேட் வாங்கிட்டு வந்து வச்சதே எனக்கு தெரியாது இந்த லூஸ் முண்டோ ஏற்கனவே ஒரு சாக்லேட் எடுத்துட்டு போய் தின்னுட்டு இன்னொரு சாக்லேட் நான் வந்து ஒன்று தான் வாங்கிட்டு வந்திருக்கீங்க அவளுக்கு பாதி பாதி எடுத்துக்க சொல்லியிருக்கீங்க நினைச்சு என்னோட சாக்லேட்டை நான் அவளுக்கு பாதி கொடுத்தேன்ப்பா வாயை திறந்து ஏற்கனவே சாக்லேட் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லாம என்னோட சாக்லேட் எடுத்து தின்னுட்டா எவ்வளவு குழப்பம் இருக்கு அவளுக்கு பூமாரி என்னம்மா இதெல்லாம்? உனக்கு தான் நான் தனியாக ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுத்தேன்ல, உன்னோட மட்டும் நீ எடுத்துக்க வேண்டியது அக்காவை எதுக்கு இப்படி ஏமாத்துற? எப்பா என்ன பண்ணியா அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அவ லூசு மாதிரி கொண்டு வந்து கொடுத்தா நான் வாங்கி திங்க தான் செய்வேன் வேணாம்னு சொல்லுவேன் மறுபடியும் அதேவா சொல்ற இருடி உனக்கு இருக்கு இப்ப தேனே விடு, அவள்கிட்ட சண்டை போடாத. என்னடி சத்தம் அங்க பந்தன் வச்சுக்கேன் 2 பேர் தோலை உரிச்சிருவோம் சொல்லிட்டேன் ஒழுங்கு மரியாதை என் சாக்லேட்டை குடுறி அதெல்லாம் தர முடியாது தேனே அவகிட்ட சண்டை போடாத, விடு. அதுக்கு பதிலாக நான் உனக்கு 2 சாக்லேட் வாங்கி தரேன், வா. 2 சாக்லேட்டா ஓகேப்பா வாங்க இப்பவே கடைக்கு போலாம் உங்க 2 பேருக்கும் இதே ஒரு வேலையா போச்சுல, வா. நீ என்னோட பாதி சாக்லேட் தானே தின்ன நான் இப்ப 2 சாக்லேட் முழுசா திங்க போறேன் வந்து உன் வயிறறிய வைக்கிறேன் சரியா வர்ட்டா போறா பாரு நல்ல லூசு மாதிரி லூசு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி வீடியோ